Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பற்றி. ஸோ ஒரு கிளாஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சில ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி சில ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் வந்து C# என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரொடெக்டட், இன்டர்னல், protected internal, private protected. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சஸ் மாடிஃபயர் நம்ம வந்து ஒரு கிளாஸில் இல்லை ஒரு மெம்பருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் மெம்பரையோ பர்டிகுலர் கிளாஸையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சசிபிலிட்டி லெவல் பார்ப்போம். ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், அந்த வேர்ல்ட்லேயே இருக்குது. ப்ரைவேட் அப்படின்னா ரொம்ப ப்ரைவேட்டாக அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அடுத்த லெவல் போனீங்கன்னா ப்ரொடெக்டட். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொடெக்டட் வருது. ப்ரொடெக்டட் அப்படின்னா அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்டட்னு கொடுத்துட்டோம்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ் ப்ளஸ் அதோட இம்மீடியட் டெரைவ்டு கிளாஸ், ஸோ இது ரெண்டுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனோட இருக்குது, ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல். ஸோ ப்ரைவேட் ப்ரொடெக்டடை தாண்டி அடுத்த ஒரு லெவல் இன்டர்னல். ஸோ வெளியே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸில் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வெளியே நம்ம போகாமல் இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் பப்ளிக். ஸோ பப்ளிக் வந்து அக்சசிபிள், எங்கே வேணாலும் ஈவன் அவுட் சைட் த கிளாஸ் வேறு கிளாஸில் கூட நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் பப்ளிக். விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடிஃபையர் இருக்கும். பப்ளிக் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் விசிபிளாக இருக்கும். ஸோ விசிபிள் எவ்ரிவேர். ப்ரைவேட் அப்படிங்கிறது அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இன்டர்னல் அப்படிங்கிறது அந்த சேம் மாடியூல். ஸோ வேறு வேறு கிளாஸாக ஒரு 2-3 கிளாஸாக இருந்தாலும் ஒரே மாடியூலுக்குள்ளே வந்து இன்டர்னல் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாடியூல் தாண்டி நம்ம வெளியே போகணுன்னா நம்மளுக்கு அது விசிபிளாக இருக்காது. ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது விசிபிள் இன்சைட் த சேம் கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு விசிபிளாக இருக்கும் ப்ளஸ் அதோட சப் கிளாஸ், நான் சொன்ன மாதிரி அதோட டெரைவ்டு கிளாஸ்க்கு இமீடியட் சப் கிளாஸஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 அசம்பிளி இருக்குது. ஒன்று பேர்ட் அசம்பிளி, இன்னொன்று பேர்ட் வாட்சர் அசம்பிளி. ஸோ ஒரு டிக் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். கான்ட் ஆக்சஸ்னால் க்ராஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அசம்பிளிக்குள்ளே நம்ம வந்து மேக் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு கிளாஸ் நம்ம கார்டினல் அப்படிங்கிறத இதுலேருந்து சப் கிளாஸாக டெரைவ் பண்ணுறோம். அடுத்த கிளாஸ் பேர்ட் ஃபுட்டுங்கிறது இன்னொரு கிளாஸாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்டர்னல் அப்படிங்கிறப்போ இது வந்து இன்டர்னலாக நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த மேக் சவுண்டை. இன்டர்னல்னா அப்போ இந்த அசம்பிளிக்குள்ளே நம்ம வந்து எங்கே வேணாலும் இந்த மேக் சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூஸ் பண்ணலாம், இந்த கிளாஸில் யூஸ் பண்ணலாம், இந்த கிளாஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இன்டர்னலாக இந்த அசம்பிளிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து இன்னொரு அசம்பிளி பேர்ட் வாட்சர் அசம்பிளி அப்படிங்கிற இன்னொரு அசம்பிளிக்குள்ளே நம்ம இந்த இடத்துல இந்த மேக் சவுண்டுங்கிற இன்டர்னல் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா மேக் சவுண்ட் இங்கே இந்த கிளாஸ் சிக்கெட்டில் யூஸ் பண்ண முடியாது, கிளாஸ் பேர்ட் வாட்சரில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான அசம்பிளியாக இருந்துச்சுன்னா இன்டர்னல் வந்து இங்கே யூஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சஸ் மாடிஃபயரை வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, சேம் அசம்பிளியாக இருந்தால் டிஃப்ரெண்ட் அசம்பிளியாக இருந்தாங்கிறது இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, சேம் இந்த ஒரு அசம்பிளி இங்கே வேறு இன்னொரு அசம்பிளி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் அசம்பிளியாக இருக்கும்போது இப்போ இந்த சேம் அசம்பிளிக்குள்ளே இன்டர்னல் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா கிளாஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள மட்டும்தான். இதே ப்ரைவேட் ப்ரொடெக்டட்னா அந்த பர்டிகுலர் கிளாஸோட இமீடியட் டெரைவ்டு கிளாஸ்க்குள்ள. ஸோ ப்ரைவேட் ப்ரொடெக்டட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியே இருக்கிற டெரைவ்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரொடெக்டட் இன்டர்னலுங்கிறப்போ அதுக்கு வெளியே எக்ஸாக்டாக ஜஸ்ட், ஆனால் என்னென்னா அந்த சேம் அசம்பிளியாக தான் இருக்கணும், சேம் அசம்பிளியாக இருக்கணும். ஸோ இதோட சப் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸோட டெரைவ்ட் கிளாஸில் தான் நம்ம அந்த ப்ரொடெக்டடை யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ பப்ளிக்னா எங்கே வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் இந்த டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் கூட பப்ளிக் இருக்குது. ஏன்னா இந்த அசம்பிளி இது வந்து சேம் அசம்பிளி, இது வந்து டிஃப்ரெண்ட் அசம்பிளி. ஸோ என்ன வேறு ஏதாவது அதர் கோடாக இருந்தாலுமே பப்ளிக்காக இருந்தால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு கிளாஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கும், அதோட மெம்பர்ஸோட விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ இது வந்து பப்ளிக்காக இருந்தால் எப்படி இருக்கும், ப்ரைவேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ப்ரொடெக்டடாக இருந்தால் எப்படி இருக்கும், இன்டர்னலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.